அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். 6இல் ராகு, 12இல் கேது, 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் கரைபுரலும். புத்திரர்களாலும் பேரப்பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த பதவிகள் தேடி வரும். சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். செய்தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீர்கள். அனைத்து விவகாரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளு அதிகரிக்க தொடங்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது. சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம். எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படலாம். வியாபாரிகள் நல்ல பொருளாதார வளத்தை காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையும். கூட்டாளிகளிடம் ஒற்றுமை உண்டாகும். வங்கி கடன்கள் சிக்கலின்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீர்கள். பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீர்கள். மாணவ மணிகள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவீர்கள். மேலும் மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. அஷ்டமஸ்தானம் வலுவடைவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். வைத்திய செலவு உண்டு. முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் உருவாகும். முக்கிய புள்ளிகளை பகித்துக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் சறுக்கல்களை சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதியான குரு 8இல் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். வழக்குகள்
சாதகமாகும். மேலும் கடகராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நல்லதல்ல. எதையும் துணிந்து செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படும். வாகன பொழுதுகளால் மனவாட்டம் ஏற்படும். மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரும் சுக்கிரன் பொருளாதார விருத்தியை மேம்படுத்துவார். ராசிநாதனாகவும் சுக்கிரன் விளங்குவதால் இந்த காலத்தில் நிறைய நல்ல பலன்கள் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அணிந்து அழகு பார்ப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு வருமானம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். வருமானம் போதுமானதாக இருக்கும். மேலும் எடுத்த காரியத்தில் அவ்வப்போது தடைகள் வரும். அதை சற்று முயற்சி எடுத்து முறியடித்து வெற்றி காண்பீர்கள். பண வரவுக்கு தகுந்தாற்போல் செலவும் இருக்கும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழிகாணலாம். மேலும் சனி பகவானின் 7ஆம் இடத்து பார்வையால் முயற்சிகளில் வெற்றியை தருவார். உங்கள் ஆற்றல் மேம்படும். அக்கம் பக்கத்தினர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமையை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பலுவும் அலைச்சலும் இருக்கும். குருவின் பார்வையால் வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கு தடை ஏதும் இல்லை. மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். உங்கள் திறமைக்கு உகுந்த மரியாதை கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு வேலை பலுவும் அலைச்சலும் வரும். வக்கீல்கள் எந்த விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது சிறப்பு. இருக்கும் வியாபாரத்தை சிறப்பாக நடத்துவதே சிறப்பு. பண விரயம் ஏற்படலாம். வாடிக்கையாரை அதிக முயற்சி எடுத்து தக்க வைக்க வேண்டியது இருக்கும். குடும்ப பிரச்சனையை தொழிலில் காட்டாமல் இருந்தால் நல்ல முன்னேற்றம் அடையலாம். கேதுவின் பின்னோக்கிய பார்வையால் உங்களுக்கு அபார ஆற்றல் பிறக்கும். பொருளாதார வளம் அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். தொழிலில் பணவரவு இருக்கும். தரகு கமிஷன் தொழில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்களை எதிர்த்தவர்கள் தவிடு பொடி ஆவார்கள். கலைஞர்களுக்கு வெளியூர் வாசம் நிகழும். அரசியல்வாதிகள் பொதுநலவாதிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் அசட்டையாக இருந்துவிட வேண்டாம். குருவின் பார்வையால் தேர்வுகளை சிறப்பாக எழுதுவீர்கள். விவசாயம் சீராக இருக்கும். உழைப்பே உங்கள் முதலீடு. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு. பெண்கள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லை என்றால் வீண் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் முன்னேற்றத்தை காணலாம். சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பார்கள். மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறலாம். கோரிக்கைகள் நிறைவேறும். வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். உடல் நலனை பொறுத்தவரை கேதுவால் சில உபாதைகள் வந்தாலும் பாதிப்புகள் ஏற்படாது. சனி பகவானுக்கு எல்சோர் படைத்து அதை காக்கைக்கு போடுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கேதுவுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள். துர்க்கைக்கு எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றும். துர்க்கை வழிபாடு மிகவும் உயர்வை தரும். ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நடத்துங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.